உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கடகராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்கள் கண்ணில் படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம், இவங்கெல்லாம் சங்க வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க. சார், இந்த பதிவை நம்பி வந்திருக்கேன், கடகராசிக்கு ஏதாவது நன்மை சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எது எப்படியோ உங்களுக்கு நன்மை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடவே போகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களை பாடப்படுத்துறது நான் கிடையாது, மிஸ்டர் சனி. அவர் அஷ்டம சனியாக இருந்தார். அவர் இப்போ நவுந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துக்கு போன சனி ஜாக்பாட் நம்பர் 1 இனிமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். இதுவரைக்கும் நடக்காத ஓடாத எந்தன் கடை இப்பொழுது ஓடப்போகிறது. இதுவரை என்னை பற்றி பேசாத எந்தன் கம்பெனி என்னை பற்றி பேச போகிறது. நீங்கள் பண்ண ஒரு இன்னோவேஷன் கம்பெனிக்கு 1 கோடி ரூபா காசு சேவிங் ஆயிடுச்சு. பிபி உங்களை கூப்பிட்டு கௌரவிக்க சொன்னார், மேன் ஆஃப் தி இயர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதுக்கு இன்ப சுற்றுலாவாக அமெரிக்கா வரைக்கும் அனுப்புறீங்க, மெக்சிகோ போய்ட்டு திரும்புவாங்க. அதுக்கேப்போ மெக்சிகோ அனுப்புறீங்க, அங்கே அணகொண்டெல்லாம் இருக்குமாமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கம்பெனியில் மதிக்கிறாங்களா இல்லையா. 9ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ரெகக்னேஷன் கிடைக்கிற நண்பர்களே. நான் விளையாட்டாக சொல்கிறதுனால அப்படி எடுத்துக்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே மதிக்கப்படுவீர்கள். ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, உங்கள் தலைமையால் பாராட்டப்படுவீர்கள். ஒரு சேனலில் இருக்கீங்க, உங்களுடைய சேனல் ஹெட்டால் பாராட்டப்படுவீர்கள். இந்த மாதிரிலாம் ஒரு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல தனி தரும் ஜாக்பாட்டாக தான். 9, 10, 11 பார்ப்பதால் எந்த தொழில் துறைகளும் பிராண்டு. நீங்கள் சாதாரண ஆள் பண்ணுற ஒரு வேலைக்கும் நீங்கள் பிராண்டாக இருந்து பண்ணுற ஃபீஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்து சனி 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி, சகோதர பாவம். எல்லாம் நல்லா இருக்குது சார், என் கூட பிறந்த தம்பியே எனக்கு இனிமையாக இருக்கான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் தான் சார் எனக்கு பிரச்சனை. ஒரு முயற்சி எடுத்தால் ஒன்று கூட விளங்க மாட்டேங்குது சார். நான் நடந்து போகிறேன் சார், எனக்கு முன்னாடி சைக்கிள்லேயோ பைக்கில் போகிறார் சார் சனி பகவான், எனக்கு முன்னாடி போய் வெயிட்டிங்கில் இருக்கார் சார். அவர் வா ராஜா, இது எப்படியாவது கெடுத்து விட்றேன்னு உட்காந்துருக்கார் சார். இனிமேல் சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஏன்னா அவர் மங்கள சனியாக மாறிட்டார். 3ஆம் இடத்துக்கு உங்களுக்காக அவரே எடுத்து சொல்லி நம்ம பையன் தான், நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த ஆர்டர்லாம் வாங்கி கொடுப்பார். அப்போ ஜாக்பாட் 1 என்ன? லாபம் வரப்போகிறது, அதிர்ஷ்டம் வரப்போகிறது. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன? எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க போகுது. நண்பர்களே, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் எப்பயுமே ஒன்று தான். கடவுளே, எனக்கு நீ ஸ்பெஷல் ஆஃபர்லாம் ஒன்றும் தர வேணாம். நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சியை வெற்றி பெறவை, வேறு நீ ஒன்றும் பண்ண வேணாம், நானே எங்கேயோ போய் பொழிச்சிக்கிறேன். இதுதான் நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி. அந்த முயற்சி வெற்றி பெற வச்சிருப்பா. முயற்சி வெற்றி பெறாத போதோ ஒரு மைண்டு என்ன ஆகுது, ஒரு மனுஷன் நம்ம எங்கடா வாழ போகிறோம், வாழ்ந்து மட்டும் என்ன இப்போ என்ன ஆகிடப்போகுது, எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகுது. மனசை விடுறது தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்போது இந்த சனி பகவான் வெற்றியை தருகிறார். அடுத்ததாக 6ஐ பார்க்கிறார். 6 என்பது என்ன? ரண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம். அப்போ சனி பகவான் 6ஐ பார்க்கும்போது உடம்புல இருக்கிற ரோகங்கள் சரியாகும். இத்தனை நாள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதெல்லாம் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. மருந்துகள் வாங்கி புதிய டாக்டரை பார்ப்பீங்க. இப்போலாம் ஒரு வியாதி சரியில்லாமல் போகிறதுக்கு பாதி ரீசனே என்ன? அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் இல்லாத தான் பாதி ரீசனாக இருக்குது. அப்போது நல்ல டாக்டர் கிடச்சி நல்ல விதமான ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி. அது மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உடம்பு சரியாகக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஆல்சோ 6ஆம் இடம் என்பது வேலை கிடைக்கிற விஷயங்கள். உங்களுக்கு 6ஆம் இடம் என்னது? நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம் சார். ஜாக்பாட் நம்பர் 3 என்ன? எதிர்பார்க்காத இடத்துல இருந்து திடீர்னு நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இருந்து கார்பரேட் போயிருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் இருந்தது ஒரு டைனி ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி விட சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள், உங்கள் ரெஸ்யூம் ஹிட் ஆகி நீங்கள் டபுள் டமாக்கா அடித்து என்ன ஆகிட்டீங்க? பெரிய ஆள் ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போது கார்பரேட்டில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அதான் அந்த நேரம் வரும்போது நீங்கள் எட்டாத உயரத்திற்கு சென்று விடுகிறீர்கள், தொட முடியாத உயரத்துக்கு போயிடுறீங்க. அதான் முக்கியம். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அப்போ கடகராசிக்காரர்கள் கண்ணீர் விட்ட காலமெல்லாம் மலையேறி விட்டது. கடவுள் அனுகிரகத்தாலே ஜாக்பாட் நம்பர் 1ஆக லாபத்தையும், அடுத்ததாக முயற்சிகள் வெற்றியையும், அடுத்து 3வது ஜாக்பாட்டாக உங்களுக்கு என்ன தருகிறார்? கடனை அடைப்பதற்கான வழிகள். பாதி பேருக்கு உடம்பு சரியாயிடும். டெய்லி ஒன்றுமே இல்லாத வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போனேன், வாக்கிங் போக சொன்னாங்க, வாக்கிங் போனேன், இந்த பிரச்சனை சரியாக போய் சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்தில் சரியாயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லா இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. 100க்கு 95 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால்,
இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால் இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனியாகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. இது காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழப்பேட்டுக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.